அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது வரக்கூடிய நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமியும் அதற்கு பிறகு கார்த்திகை மாதமும் ஆரம்பிப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்கும் என்பது குறித்து தான் இந்த பதிவின் மூலமா நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சித்திரை பாதம் 3, 4, சுவாதி, விசாகம் பாதம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் துலாம் ராசி. இந்த துலாம் ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் புதன், சுக்கிரன், பஞ்சமஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், ரணருண ரோகஸ்தனத்தில் ராகு, அஷ்டமஸ்தனத்தில் குரு வக்ர நிலையிலும், தொழில் ஸ்தனத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தனத்தில் கேது என்று கிரகங்கள் அமைந்திருக்கிறது. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பஞ்சமஸ்தனத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் இருந்த சுக்கிரன் தைரிய வீரியஸ்தனத்திற்கு மாறுகிறார். தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் இருந்த புதன் வக்ரம் பெறுகிறார். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10வது வீட்டில் தொழில் வீடான உங்களுக்கு எதிரான சாத்தியமான அலுவலக அரசியலை குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களிடம் மூத்தவர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். பிறர் விஷயங்களில் சிக்கலை உண்டாக்கும் என்பதால் அதில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள். வேலையை மாற்ற விரும்புபவர்கள் எதிர்காலத்தில் பல நல்ல வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியின் வீடான 5ஆம் வீட்டில் சனி இருப்பது படிப்பில் அதிக முயற்சி தேவை என்பதையும் காட்டுகிறது. படிப்பை தவிர்க்கும் போக்கு இருக்கலாம். இருப்பினும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் உங்களுடைய கடினமான உழைப்பில் திருப்தி அடைவீர்கள். நீங்கள் ஒரு புதிய திட்டத்தையும் பெறலாம். வணிகர்களுக்கு மாதத்தின் முதல் பாதையில் உங்களது 7வது வீட்டில் சூரியனின் பார்வை வரும். இது தெரியாத நபர்களிடமிருந்து சாத்தியமான வணிக முன்மொழிவுகளையும் குறிக்கிறது. அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளுடன் முடிவுகளை எடுப்பது மற்றும் அவசர நடவடிக்கைகளை தவிர்ப்பது முக்கியம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நிதி வாழ்க்கையை பொறுத்தவரை புதிய வருமான ஆதாரங்களும் இருக்கிறது. உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இது நல்ல எதிர்கால லாபத்திற்கு வழிவகுக்கும். வெளிநாட்டு மூலங்களில் இருந்து குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களும் சாத்தியமாகலாம். உங்களின் 12வது வீடான குருவின் பார்வையானது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு சாத்தியமான லாபத்தையும் குறிக்கிறது. மேலும் தங்கம் மற்றும் சொத்து முதலீடுகளுக்கும் சாதகமாக இருக்கிறது. பங்கு சந்தையில் லாபத்தை காண்பீர்கள். இருப்பினும் எந்த ஒரு பெரிய முதலீடு செய்வதற்கு முன்பு அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனைகளை பெறுங்கள். முடங்கிய நிதியும் இந்த மாதம் மீட்கப்படலாம். ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். பழைய நோய்களில் இருந்து விடுபடுவீர்கள். இருப்பினும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மற்றும் தொடர்ந்து மருத்துவரை அணுகுவது அவசியம். நிறைய தண்ணீர் மற்றும் பழச்சாறு குடிப்பதும் நல்லது. உங்கள் தாயின் ஆரோக்கியம் சவாலாக இருக்கலாம். அவர்கள் உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். மேலும் உங்கள் நோய் பற்றி செய்திகளையும் பெறலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய சொந்த வாழ்க்கையினை பொறுத்தவரை கொஞ்சம் சுமாரானதாக இருக்கும். உங்களது 5வது வீட்டில் சனியின் இருப்பும் அதே வீட்டில் செவ்வாயின் பார்வையும் உங்கள் உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் காதல் துணை உங்களை சந்தேகிக்க நேரிடலாம். எனவே உறவுகளுக்குள் தீங்கு விளைவிக்கும் எதையும் சொல்வதை தவிர்ப்பது முக்கியம். திருமணமானவர்களுக்கு உங்களது 7வது வீட்டில் சூரியனின் பார்வை ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உணர்வு பூர்வமாக இணைந்திருப்பதை உணர்வீர்கள் மற்றும் மனநிலை மாற்றங்களையும் அனுபவிக்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும்.
குடும்ப வீடான உங்களின் 2ஆம் வீட்டில் புதன் இருப்பது குடும்பத்தில் இணக்கமான சூழலை உண்டாகும். குடும்பத்தில் நிகழ்ச்சி அல்லது குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் இருக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சினை ஏற்படலாம் என்பதால் கூடுமான வரை அளவோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் உறவினர்களால் சங்கடம் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீர்கள். அரசாங்க அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் அதிகப்படியான செலவுகளும் இருக்கலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகையும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கலாம். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் அவர்களுக்கான திறமை வெளிப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும். தடைப்பட்ட வரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை, வாகன சேர்க்கை உண்டாகும். நினைத்ததை சாதிக்கும் அளவிற்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குரு பகவானின் வக்ரத்தினால் இதற்கு முன்பு இருந்த நெருக்கடி இனி இருக்காது. செயல்களில் தெளிவு இருக்கும். ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படக்கூடிய எண்ணமும் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு திட்டம் தீட்டுவீர்கள். வரவு செலவில் நிதானம் அவசியம். பிறரை அனுசரித்து போவது நல்லது. வித்திய காரகனால் புதிய ஒப்பந்தம் கிடைக்கலாம். எதிர்பார்த்த பணம் வரும். சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். ராசிக்குள் லாப அதிபதி சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும். உழைப்பில் தீவிர கவனம் செலுத்துவீர்கள். அதன் காரணமாக ஒரு சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏதாவது ஏற்படலாம். கடந்த மாதத்தை விட வருவாய் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றமும் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஆற்றல் அதிகரிக்கும். எதிர்வரும் சோதனைகளை இல்லாமல் செய்வீர்கள். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவிற்கு செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகலாம். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி இல்லாமலும் போகும். உத்தியோகத்தில் எதிராக செயல்பட்டவர்கள் பலவீனம் அடைவார்கள். இந்த காலத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். ராசிநாதன் மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உண்டாகும். பணவரவில் இருந்த தடை விலகும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். லாப முயற்சி வெற்றியாகும். சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் ஒவ்வொன்றிலுமே அக்கறை செலுத்த வேண்டி இருக்கலாம். குழந்தைகளை இந்த காலத்தில் கவனித்து வழிநடத்துவது அவசியம். அதிவேக வாகனங்களால் அவர்களுக்கு சங்கடம் உண்டாகலாம். இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து விவகாரம் ஒரு முடிவிற்கு வரும். ஏற்றுக்கொள்வது நல்லது. வியாபாரம் தொழிலில் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். தினப்பணியாளர்கள் தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த வருவாய் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடையும் விலகும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் இதற்கு முன்பு இருந்த நெருக்கடி விலகும். உங்கள் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் யோகத்தை அதிகரிப்பார். நினைத்த வேலைகளை முடித்திடக்கூடிய வழிகளையும் உண்டாக்குவார். எதிர்ப்பு பிரச்சனை என்றிருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். இழுபறியான வழக்கு சாதகமாகும். தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். புதனின் சஞ்சாரத்தினால் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் பதட்டம் அதிகரிக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். உடல்நிலையில் ஒரு சில சங்கடம் தோன்றலாம். சனி பகவான் 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி அடைவதால் அனைத்திலுமே கவனம் தேவை.
குடும்பத்தினரை இந்த காலத்தில் அனுசரித்து போவது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதால் நெருக்கடி இல்லாமல் போகும். பணவரவு தடை இல்லாமல் வரும். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடக்கூடிய சக்தி ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு நன்மைகளை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது மிகவும் நன்மையாகும். மேலும் பரிகாரமாக தட்சிணாமூர்த்தியை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.